உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 251ஆம் நாளுக்குள் புதிய ஒரு யூபிலியை நோக்கி நம் நகர துவங்கியிருக்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 41ஆம் அதிகாரமும் 42ஆம் அதிகாரமும் வாசிப்போம். யூதித்து புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், அப்புறம் 14. இன்றைக்கி 3 அதிகாரங்கள் வாசிப்போம். இன்றைக்கி உச்சக்கட்டத்தை நம்ம அடைய போகிறோம். இந்த யூதித்து புத்தகத்தினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் அன்பர்களே. நீதிமொழிகளில் 17ஆம் அதிகாரம் இன்றைக்கி 13லேருந்து 16 வசனங்கள் வாசிப்போம் அன்பர்களே. முதல்ல இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செதேக்கியா எடுத்துகிட்டு கெதலியாவை ஆளுநராக பாபிலோனியர்கள் நியமிச்சுட்டு போயிருக்கிறாங்க யூதா முழுதும். இப்போ என்ன நடக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கடைசியாக எப்படி முடிஞ்சு நேற்று இந்த மாதிரி ஒரு உங்களை கொல்றதுக்கான ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இஸ்மாயில்னால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது இன்றைக்கி உண்மை தான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இஸ்மாயில் போட்டு கெதலியாவை கொண்டுடுறாரு. அவரோட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கூட இருக்கிற நிறைய பேரை கொண்டுடுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது, இந்த மற்ற படை தளபதிகள் யாரெல்லாம் கெதலியாவுக்கு விசுவாசமாக இருந்தாங்களோ அவங்க போய் இஸ்மாயிலை வீழ்த்திட்டு அவர் சிறைப்பிடிச்சிட்டு போன ஆட்களை எல்லாத்தையும், அந்த பெண்களை எல்லாத்தையும் விடுதலை செஞ்சு கூட்டிகிட்டு வரதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் 42வது அதிகாரத்தில் இந்த படைத்தலைவர்கள்லாம் கேட்பாங்க எரேமியா கிட்டே, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும். அன்பர்களே, பைபிள் எவ்வளோ அழகாக நம்ம எப்படிலாம் சில சமயம் நடந்துக்கிறோன்றதை நமக்கு படம் பிடிச்சி காட்டுது பாருங்களேன். நம்ம திரும்ப பாருங்களேன், இந்த கடைசி அந்த எரேமியா புத்தகத்தில் நம்ம இப்போ ஒரு கடைசி நாட்களில் வாசிக்கிறது என்ன, கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க எரேமியா கிட்டே, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் கேட்க வந்திருக்காங்க பாரு. எசேக்கியேல்கிட்டையும் அதான் சொன்னார், இவங்கெல்லாம் நல்லா கேட்பாங்க ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அதனால் இவங்ககிட்ட நான் பேசுவேன்னு நினைக்கிறேன், நான் பேச மாட்டேன் அப்படின்றாரு எசேக்கியேல்கிட்ட. அன்பர்களே, அப்போ ஆண்டவர் நம்ம அவரை ஏமாற்ற முடியாது. அவர் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏதோ அவர் ஒரு சக்தி கிடையாது, அவர் ஒரு நபர், இஸ் அ பர்சன். அவர் நம்மை புரிந்து வைத்துக்கிறார். அவர் நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார், நம்மளோட ஒவ்வொரு உள்ளுணர்வுகளையும். நம்ம அதான் பைபிள் திரும்ப சொல்லுது. ஸோ எல்லாம் டைரக்ஷன்ஸும் கேட்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எரேமியா சொல்கிறாரு, எகிப்துக்கு போகாதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்றார். ஏன்னா எகிப்தில் பஞ்சம் கிடையாது, எகிப்தில் சாப்பாடு இருக்குது. இங்கே தான் பஞ்சம் இருக்குது யூதாவில். நம்ம எந்த பஞ்சத்தில் சாகணும், அந்த நாட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்க போகுது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அதே சமயத்தில் நமக்கு இந்த பாபிலோனியர்கள் படைக்கிட்டு இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும், அங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மனுஷனுடைய எண்ணங்கள் கரெக்டாக தான் இருக்குது, மனுஷனுடைய புத்திப்படி நம்ம அப்படி தான் போவோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இதை தண்டனையாக கொடுத்துருக்கேன், என் தண்டனையை அனுபவிங்க, அப்போ தான் நீங்கள் மனம் திரும்புவீங்கன்றார். இவங்க தண்டனையை விட்டு, சிலுவையை விட்டு விலகி ஓடுகிறார்கள் அன்பர்களே. எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு எரேமியா சொல்கிறார், நீங்கள் இங்கே இருங்க, பாபிலோனியர் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அன்பர்களே யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே, எரேமியாவை இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல சொன்னார், பாபிலோனியர் உங்களை சிறைப்பிடிப்பாங்க, உங்களை நாடு கடத்துவாங்கன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ பாபிலோனியர் உங்களை எதுவும் பண்ண மாட்டார், வேறு என்ன வழி. எரேமியா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்கிறாரு. ஆனால் அப்போது என்ன எதிர்பார்த்தாங்க, பாபிலோனியர் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர் அதுக்கு நேர் எதிராக சொல்கிறார், பாபிலோனியர் உங்களை கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு. இப்போ என்ன எதிர்பார்ப்பாங்க, பாபிலோனியர் உங்களை கொல்லுவாங்க, நீங்கள் தப்பி ஓடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இல்லை கொல்ல மாட்டாங்க, நீங்கள் இங்கேயே இருங்கன்றார். இது இந்த மக்களால் ஏற்றுக்க முடியல அன்பர்களே. அப்போ பாருங்களேன், நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம கடவுள்கிட்ட கேட்டு வாங்க விரும்புகிறோம். நம்ம ஜெபத்துலேயும் அதனால தான் ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு சில திட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஆண்டவர் சொன்னாலும் கேட்காத மாதிரி அந்த திட்டங்கள் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எண்ணங்கள் எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கே ஒழிய கடவுளுடைய குரல். அதனால தான் நம்ம ஜெபத்தில் பகுத்து அறிய முடியறது கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையாக இருந்து நம்ம ஜெபத்தில் உட்காந்தோன்னா அவரோட குரலை ஆக்சுவலாக கேட்கலான்னு வந்துடல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது நம்ம வரும். எனக்குமே அதில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னுடைய திட்டங்கள், என்னுடைய சுய அந்த திட்டங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாசிப்போம். அதுலேருந்து நமக்கு இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. சரி, இன்றைக்கி யூதித்து புத்தகத்துக்குள்ளே போவோம். யூதித்து புத்தகத்தில் நம்ம இன்றைக்கி
அன்பர்களே, இதை வாசிக்க இன்றைக்கி நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கும் அன்பர்களே. நம்மளோட இதயம் அப்படி துடிக்க ஆரம்பிக்கும், பயத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் நம்மளோட சகோதரர்கள் தான். பட் ஏன்னா நமக்கு அவங்களுக்கு தானே அடிக்கடி ஒரு வாக்குவாதமும் போரும் நடக்குது. ஸோ நமக்கு அவங்களுக்கும் போர் நடக்குது, ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. எங்கே பார்த்தாலும் இந்தியர்களை பார்த்தா கொல்றாங்க அப்படின்ற ஒரு சூழல் நீடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நம்ம தெரியாமல் நம்மளை வந்து நம்ம அவங்களுடைய எல்லை பகுதியில் மாட்டிக்கிட்டோம். அவர்களுடைய அந்த மிலிட்ரி கேப்டன்கிட்டே போய் நம்ம வந்து முன்னாடி நிற்கிறோம். அதுவும் நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளை என்ன வேணால் செய்யலாம். அந்த ஒரு சூழலில் நம்ம பலவீனமாக நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல சோர்வு அடைஞ்சிருக்கிறோம். அப்போ போய் அந்த இடத்துல அந்த ரூமில் நம்ம தனியாக இருக்கிறோன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலான்னு வந்துருங்களே. அந்த சூழலில் கடவுள் நம்ம எப்படி பராமரிப்பார், அந்த சூழல் நம்ம தப்பிச்சு வெளியே வந்தோன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அருளாக இருக்கும். இன்றைக்கி அதை தான் பார்ப்பான்னு வந்துடுறேன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போவோம். வாழ்வா சாவான்ற ஒரு சூழலில் யூதித்து போவாங்க அன்பர்களே. கடவுள் நம்மளுக்கும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். இந்த இடத்துல மட்டும் கடவுள் வரல, இந்நேரம் நம்ம சுத்தமாக தொலைஞ்சிருப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் அன்பர்களே. அப்படிப்பட்ட சூழல் வந்திருக்கு. ஸோ பைபிள் நமக்கு என்ன சொல்லி தருது? அந்த மாதிரி சூழலில் கடவுள் தெரிய மாட்டார். கடவுள் அப்படியே வானத்து அனுப்பி செங்கடல் பிளந்து இந்த மாதிரியான சூழல்லையும் வாழ்வா சாவன்ற சூழல், ஐயோ அந்த இடத்துல மட்டும் அவர் எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இந்த ஒரு பார்க்குறதுக்கு எதார்ச்சியான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும், ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது ப்ராவிடன்ஸாக இருக்கும். அது தற்செயல் அல்ல, கடவுளின் செயல்ன்றதை பைபிள் இன்னைக்கு பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வானத்துதூரங்களை செஞ்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல மாட்டியிருப்போம். அவங்க அந்த இடத்துல நம்ம தப்பே செஞ்சுருப்போம். ஆனால் அது நம்ம தெரியாமல் செஞ்சுருப்போம். அதை நம்ம மன்னிப்பு கேட்போம். ஐயோ இந்த இடத்துல நம்ம தயவு கண்டா நம்ம தப்பிச்சிருவோமேன்னு, சரி போங்கம்மா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்படின்னா அந்த இடத்துல கடவுள் நமக்கு தயவு காட்டினார்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம்னு வந்துடலே. அப்படி தான் இன்றைக்கி யூதியத்துடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி அந்த ஒரு உச்சக்கட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸும் அன்பாந்தவர்களே, இன்றைக்கி யூதியத்தினுடைய ஒவ்வொரு அடியிலையும் கடவுள் இருப்பார். அந்த பணியாளர்கள், அந்த எதிரி படையினுடைய நாடினுடைய படை வீரர்கள் எல்லாருக்கிட்டேயும் யூதித்த ஆண்டவர் காப்பாற்றினார். இன்றைக்கி அதை ஸ்டெப்பாக பார்ப்போம் அன்பாந்தவர்களே. அதனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம அங்கீகரித்து அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு பண்ணீங்க, அப்பா தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த சூழலில். அதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும். நேருக்கு நேர் ஓலபர்னை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரும். நம்ம உண்மையிலே முடியாமல் பலவீனமாக இருப்போம். அந்த சூழலில் நம்மை கடவுள் காப்பாற்றிருப்பார். அப்படிப்பட்ட சூழல்கள் எதுவாக வேணா இருக்கலாம். உள்ளம் சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, எதுவாக வேணா இருக்கலாம். எதார்ச்சி அழகான ஒருத்தர் மூலிமா, ஏதோ ஒரு வழிகாட்டுதல் மூலிமா ஒரு வீடு கிடச்சிருக்கும். உலக ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அது கடவுளுடைய தயவு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அவருக்கு நன்றி செல்ல தான் இந்த ஒரு கதைக்குள்ளே இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம் அன்பர்களே. இன்றைக்கி அந்த ஓலோபர்னஸ் குடிச்சிருப்பான். யூதித்துக்கிட்ட போய் அவங்கள கொல்ல போவாங்க. ஒருவேளை ஓலோபர்னஸ் கண்ணை திறந்துருந்தாருன்னா, லைட்டாக போத விலகி இருந்துச்சுன்னா, யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, அவங்கள போட்டு சின்ன அப்படின்னா ஆக்கியிருப்பாங்க யூதித்து. ஆனால் எதுவுமே அப்படி நடக்காது. அந்த ஹார்ட் பீட், நம்ம இதய துடிப்பை அதிகமாக துடிக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுது அன்பர்களே. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக அதை கவனிக்க முயற்சிப்போம். ஜெபத்தோட நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலைகளை யோசிச்சுக்கிட்டே நம்ம அதை கேட்க முயற்சிப்போம். சரி, இன்றைக்கி ஒரு கொஷின் இருக்கு அன்பர்களே. இன்றைக்கி முக்கியமான ஒரு வசனம் மாதாவையும் யூதித்தையும் டைரக்டாக தொடர்பு படுத்தி யூதித்து தான் மாதாவுடைய முன் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு வசனம் உண்டு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம நீதித்தலைவர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிருப்போம். யாவேல் அவங்களையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வசனம் உண்டு. ஸோ முன்னாடி யாவேல் அப்புறம் யூதித்து, இவங்க 2 பேரையும் மாதாவுடைய முன்னடையாளம் சொல்லி தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வசனம் எங்கே வருதுன்னு கண்டுபிடிங்க. வேணா நான் 13ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 13ஆம் அதிகாரத்தில் வரும் எந்த வசனம்னு சொல்லி கணிக்க ட்ரை பண்ணுங்க அன்பர்களே. இன்றைய தினத்திற்கான வீடியோவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம்.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே அம்மா, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 41. 7ஆம் மாதத்தில் அரச குலத்தவனும் அரசனின் உயர் அதிகாரிகளுள் ஒருவனுமான எலிசாமாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான இஸ்மாயேல் தன்னோடு 10 பேரை அழைத்து கொண்டு மிஸ்பாவிலிருந்த அகிகாமின் மகன் கெத்தலியாவிடம் வந்தான். அங்கு அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவு அருந்திக் கொண்டிருந்த வேளையில் நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழுந்து சாப்பானின் பேரனும் அகிகாமின் மகனுமான கெத்தலியாவை, பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அவரை வாளால் வெட்டி கொன்றார்கள். மேலும் கெத்தலியாவோடு மிஸ்பாவில் இருந்த யூதா நாட்டினர் அனைவரையும், அங்கு இருக்க நேரிட்ட கல்தேய வீரர்களையும் இஸ்மாயேல் வெட்டி வீழ்த்தினான். கெத்தலியா கொலை செய்யப்பட்டு 2 நாள் ஆன பின்னும் அது பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அப்படியிருக்க செக்கேம், சீலோ, சமாரியா ஆகிய இடங்களிலிருந்து தாடியை சிரைத்துக் கொண்டு ஆடைகளை கிழித்துக் கொண்டு உடலை கீறிக்கொண்ட 80 பேர் ஆண்டவரின் இல்லத்தில் ஒப்புக் கொடுக்குமாறு தானிய படையல்களும் தூபமும் கையில் ஏந்தி கொண்டு வந்தனர். அவர்களை சந்திக்க நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேல் மிஸ்பாவின் என்று புறப்பட்டு அழுது கொண்டே சென்றான். அவர்களை சந்தித்தபோது, அகிகாமின் மகன் கெத்தலியாவை வந்து பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினான். அவர்கள் நகருக்குள் நுழைந்திடவே நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேலும் அவனோடு இருந்தவர்களும் அவர்களை கொன்று நிலவறைக்குள் தள்ளிவிட்டனர். அவர்களுள் 10 பேர் இஸ்மாயேலை நோக்கி, எங்களை கொல்லாதீர், ஏனெனில் கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், தேன் ஆகியவற்றை சேர்த்து வயலில் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றார்கள். எனவே அவன் அவர்கள் சகோதரர்களோடு அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டான். நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேல் கெத்தலியாவை முன்னிட்டு கொன்று குவித்த மனிதர்களின் பிணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிலவறைக்குள் தள்ளி அதை நிரப்பினான். அது இஸ்ராயேல் அரசன் பாசாவின் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அரசன் ஆசா வெட்டி இருந்ததாகும். மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரத்தான் அகிகாமின் மகன் கெத்தலியா பொறுப்பில் விட்டிருந்த அரசனின் புதல்வியரையும் மிஸ்பாவில் இருந்த மற்ற மக்கள் எல்லாரையும் இஸ்மாயேல் சிறைப்பிடித்துக் கொண்டு அம்மோனியரின் நாட்டுக்கு புறப்பட்டு போனான். நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேல் செய்திருந்த கொடுமை அனைத்தையும் பற்றி காரையாகின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் அறிய வந்த பொழுது, அவர்கள் தங்களோடு இருந்த ஆள்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேலோடு போரிட புறப்பட்டு கிபையோனின் பெரிய நீர்நிலை அருகே அவனை நெருங்கினார்கள். இஸ்மாயேலின் பிடியிலிருந்த மக்கள் எல்லாரும் காரையாகின் மகன் யோகனானையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் கண்டு மகிழ்ச்சியுற்றார்கள். இஸ்மாயேல் சிறைப்படுத்தி மிஸ்பாவிலிருந்து கூட்டிச் சென்றிருந்த மக்கள் எல்லோரும் அவனை விட்டுவிட்டு காரையாகின் மகன் யோகனானோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேல் 8 பேரோடு
யோகனானிடமிருந்து தப்பி அம்மோனியரின் நாட்டுக்கு ஓடிப்போனான். நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேல் அகிகாமின் மகன் கெத்தலியாவை கொன்ற பின் மிஸ்பாவில் எஞ்சியிருந்தோரை, படை வீரர், பெண்டிர், சிறுவர், அரசவையோர் ஆகியோரை சிறைப்பிடித்து இழுத்து வந்திருந்தான். இவர்களை காரையாகின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் கிபையோனிலிருந்து அழைத்து வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு பெத்லெகேமுக்கு அருகே இருந்த கேருத் கிம்காமினில் தங்கினார்கள். பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அகிகாமின் மகன் கெத்தலியாவை நெத்தனியாவின் மகன் இஸ்மாயேல் கொன்று போட்ட காரணத்தினால் அவர்கள் கல்தேயருக்கு அஞ்சி அவர்களிடமிருந்து தப்பிக்கும்படி எகிப்துக்கு போக எண்ணியிருந்தார்கள். எரேமியா ஆகமம் அதிகாரம் 42. பின்னர் படைத்தலைவர்கள் அனைவரும் காரையாகின் மகன் யோகனானும் ஓசையாவின் மகன் ஏசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் எல்லாரும் அருகில் வந்தார்கள். அவர்கள் இறைவாக்கினர் எரேமியாவிடம் சொன்னது: எம் வேண்டுகோளை கேட்டருளும், எங்களுக்காகவும் எஞ்சியிருக்கும் இவர்கள் அனைவருக்காகவும் உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும். ஏனெனில் நீர் காண்பது போல் திரளாக இருந்த எங்களுள் ஒரு சிலரே எஞ்சியிருக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய செயல்களையும் உம் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு காட்டியருள்வாராக. இறைவாக்கினர் எரேமியா அவர்களை நோக்கி, நீங்கள் சொல்வது எனக்கும் புரிகிறது. அதற்கிணங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் நான் மன்றாடுவேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லவிருக்கும் மறுமொழியை உங்களிடம் தெரிவிப்பேன். உங்களிடமிருந்து ஒன்றையும் மறைக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர்கள் எரேமியாவிடம் கூறியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உம் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தவிருக்கும் எல்லா சொற்களின்படியும் நாங்கள் நடப்போம் என்பதற்கு ஆண்டவரே நமக்கு இடையில் உண்மையும் நம்பிக்கையும் உள்ள சாட்சி. எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாங்கள் எம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கே செவிசாய்ப்போம். அவரிடமே நாங்கள் உம்மை அனுப்பி வைக்கிறோம். ஏனெனில் எம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கும் பொழுது எங்களுக்கு நன்மையே விளையும். 10 நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. எனவே அவர் காரையாகின் மகன் யோகனானையும் தம்மோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரையும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் எல்லாரையும் அழைத்தார். அவர் அவர்களிடம் சொன்னது: உங்கள் வேண்டுகோளை இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் வைத்து மன்றாடுமாறு நீங்கள் என்னை அனுப்பினீர்கள். அவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் இந்த நாட்டிலேயே தொடர்ந்து குடியிருந்தால் நான் உங்களை கட்டி எழுப்புவேனே அன்றி அழித்தொழிக்க மாட்டேன், நிலைநாட்டுவேனே அன்றி பிடுங்கி எறிய மாட்டேன். ஏனெனில் நான் உங்களுக்கு அளித்துள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீங்கள் அஞ்சி நடுங்கும் பாபிலோனிய மன்னனுக்கு இனி அஞ்ச வேண்டாம், நீங்கள் அவனுக்கு அஞ்சவே வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் உங்களை மீட்கும் பொருட்டும் அவனுடைய கையினின்று உங்களை விடுவிக்கும் பொருட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். அவனும் உங்கள் மீது மனமிறங்கி உங்கள் சொந்த நாட்டுக்கே நீங்கள் திரும்பி வரச் செய்வான். ஆனால் நீங்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாது, இந்த நாட்டில் நாங்கள் குடியிருக்க மாட்டோம், நாங்கள் எகிப்து நாட்டுக்கு போயே தீருவோம், அங்கே போர் இருக்காது, போர் முரசு ஒலிக்காது, உணவு பஞ்சம் இராது, நாங்கள் அங்கேயே குடியிருப்போம் என்று கூறுவீர்களானால், யூதாவில் எஞ்சியிருப்போரே, இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் எகிப்துக்குச் சென்று அங்கே தங்கியிருக்க முடிவு செய்திருந்தால், உங்களை இங்கு அச்சுறுத்தும் அதே வாள் எகிப்து நாட்டிலும் உங்களை துரத்தி வந்து தாக்கும். உங்களுக்கு திகிலூட்டுகின்ற பஞ்சம் உங்கள் பின்னாலேயே எகிப்துக்கும் தொடர்ந்து வரும். நீங்கள் அங்கேயே மடிவீர்கள். எகிப்துக்குச் சென்று
அங்கே தங்கியிருக்க முடிவு செய்துள்ள ஆள்கள் அனைவரும் வாள், பஞ்சம், கொள்ளை நோயால் மடிவர். அவர்களுள் ஒருவனும் எஞ்சியிருக்க மாட்டான். நான் அவர்களுக்கு அளிக்கவிருக்கும் தண்டனையினின்று எவனுமே தப்ப மாட்டான். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: என் சினமும் சீற்றமும் எருசலேமின் குடிகள் மீது வெகுண்டெழுந்தது போன்று நீங்கள் எகிப்துக்கு செல்லும் பொழுது என் சீற்றம் உங்கள் மீது மூண்டெழும். நீங்கள் சாபம், பேரச்சம், பழிப்பு, கண்டனம் ஆகியவற்றுக்கு ஆளாவீர்கள். நீங்கள் இந்த இடத்தை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். யூதாவில் எஞ்சியிருப்போரே, நீங்கள் எகிப்துக்கு போகாதீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் இது பற்றி உங்களை இன்று எச்சரித்துள்ளேன் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டீர்கள். ஏனெனில் எங்களுக்காக நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும், அவர் சொல்வது அனைத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும், நாங்கள் அவ்வாறே நடப்போம் என்று கூறி நீங்களே என்னை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அனுப்பி வைத்தீர்கள். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் திருவுளத்தை இன்று உங்களுக்கு அறிவித்துள்ளேன். நீங்களோ அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவர் என்னை உங்களிடம் அனுப்பி சொன்னவற்றில் எதையுமே நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவே நீங்கள் சென்று தங்க விழையும் இடத்திலேயே நீங்கள் வாள், பஞ்சம், கொள்ளை நோயால் மடிவீர்கள் என்பதை இப்போது திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள். யூதித்து ஆகமம் அதிகாரம் 12. ஓலோபெரின் தன் வெள்ளிக்கலன்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு யூதித்தை அழைத்து வர கட்டளையிட்டான். தான் உண்டு வந்த அறுசுவை உணவையே அவள் உண்ணவும், தன் திராட்சை மதுவையே அவள் பருகவும் ஏற்பாடு செய்ய ஆணையிட்டான். அதற்கு யூதித்து, இவற்றை நான் உண்ணமாட்டேன், அது குற்றமாகும். நான் கொண்டு வந்துள்ள உணவுப் பொருளே எனக்கு போதும் என்றார். ஓலோபெரின் அவரிடம், நீ கொண்டு வந்துள்ள உணவுப் பொருள்கள் தீர்ந்து போகுமானால் அவை போன்ற உணவை உனக்கு கொடுக்க எவ்வாறு எங்களால் முடியும்? உன் இனத்தாருள் ஒருவரும் எங்கள் நடுவே இல்லையே என்றான். என் தலைவரே, உம் உயிர் மேல் ஆணை, உம் அடியவள் என்னிடமுள்ள உணவுப் பொருள்கள் தீர்ந்து போவதற்கு முன்னரே ஆண்டவர் தாம் திட்டமிட்டுள்ளதை என் வழியாய் செயல்படுத்துவார் என்றார் யூதித்து. பிறகு ஓலோபெரினின் பணியாளர்கள் யூதித்தை கூடாரத்துக்குள் அழைத்துச் சென்றார்கள். அவர் நள்ளிரவு வரை உறங்கினார். வைகறை வேளையில் துயிலெழுந்தார். உம் அடியவள் வெளியே சென்று இறைவனிடம் மன்றாடும்படி என் தலைவர் கட்டளையிடட்டும் என்று யூதித்து ஓலோபெரினுக்கு சொல்லி அனுப்பினார். அவரை தடை செய்யாமல் இருக்க ஓலோபெரின் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான். யூதித்து 3 நாள் பாளையத்தில் தங்கியிருந்தார். இரவுதோறும் பெத்தோலியாவின் பள்ளத்தாக்குக்கு சென்று பாளையத்தின் அருகில் இருந்த நீரூற்றில் குளிப்பார். குளித்து முடித்த பின் தம் இனத்து மக்களுக்கு வெற்றி அளிக்கும் வழியை தமக்கு காட்டுமாறு இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடுவார். அவர் தூய்மை அடைந்தவராய் திரும்பி வந்து மாலையில் உணவு அருந்தும் வரை கூடாரத்துக்குள்ளேயே தங்கியிருப்பார். 4ஆம் நாள் ஓலோபெரின் தனக்கு நெருக்கமான பணியாளர்களுக்கு மட்டும் விருந்து அளித்தான். படைத்தலைவர்களுள் ஒருவரையும் அழைக்கவில்லை. தன் உடைமைகள் அனைத்துக்கும் பொறுப்பாயிருந்த பகோவா என்ற உயர் அலுவலரிடம், நீர் உடனே சென்று உம் பொறுப்பில் உள்ள அந்த எபிரேய பெண் வந்து நம்மோடு உண்டு பருக இணங்கச் செய்யும். இத்தகைய பெண்ணுடன் நாம் உறவு கொள்ளாமல் விட்டுவிடுவது நமக்கு இழிவாகும். அவளை நாம் கவர்ந்திழுக்க தவறினால் அவள் நம்மை எள்ளி நகையாடுவாள் என்றான். ஓலோபெரினிடமிருந்து பகோவா வெளியேறி யூதித்திடம் சென்று, என் தலைவர் முன்னிலையில் பெருமை அடையவும், எங்களோடு திராட்சை மது அருந்தி மகிழ்ந்திருக்கவும், நெபுகத்நேசரின் அரண்மனையில் பணியாற்றும் அசீரிய பெண்களுள் ஒருத்தி போல மாறவும், இத்துணை அழகு வாய்ந்த பெண்மணி ஆகிய தாங்கள் தயங்காமல் வரவேண்டும் என்றான்.
யூதித்து அவனிடம், என் தலைவர் சொன்னதை செய்ய மறுக்க நான் யார்? அவருக்கு விருப்பமானதை நான் உடனே செய்வேன். நான் இறக்கும் வரை அது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்றார். ஆகவே யூதித்து எழுந்து சிறப்பு ஆடை அணிந்து பெண்களுக்குரிய எல்லா அணிகலன்களாலும் தம்மை அழகுபடுத்திக் கொண்டார். அவருடைய பணிப்பெண் அவருக்கு முன்னே சென்றாள். யூதித்து நாள்தோறும் உணவு அருந்துகையில் விரித்து அமர்வதற்காக பகோவா கொடுத்திருந்த கம்பளத்தை ஓலோபெரினுக்கு முன்னிலையில் பணிப்பெண் தரையில் விரித்தாள். பின் யூதித்து உள்ளே சென்று அதன் மேல் அமர்ந்தார். ஓலோபெரினுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளியது. அவனது மனம் கிளர்ந்தெழுந்தது. அவரை கண்ட நாள் முதலே அவரோடு உறவு கொள்ள வாய்ப்பு தேடியிருந்ததால் இப்பொழுது அவரை அடைய அவன் ஏக்கம் கொண்டான். எனவே ஓலோபெரின் அவரிடம், மது அருந்தி எங்களுடன் களிப்புற்றிரு என்றான். அதற்கு யூதித்து, என் தலைவரே, நான் மகிழ்ச்சியோடு மது அருந்துவேன். ஏனெனில் இந்நாள் என் வாழ்நாளின் பொன்னாளாகும் என்றார். தம் பணிப்பெண் சமைத்திருந்ததை எடுத்து அவன் முன்னிலையில் உண்டு பருகினார். ஓலோபெரின் அவரிடம் தன் மனத்தை பறிகொடுத்து மட்டுமீறி குடித்தான். பிறந்த நாள் முதல் அன்றுபோல் அவன் என்றுமே குடித்ததில்லை. யூதித்து ஆகமம் அதிகாரம் 13. பொழுது சாய்ந்த போது ஓலோபெரினின் பணியாளர்கள் விரைவாக வெளியேறினார்கள். பகோவா அலுவலர்களை தன் தலைவன் முன்னிலையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு கூடாரத்துக்கு வெளியிலிருந்து தாழிட்டான். நீண்ட நேரம் நீடித்த விருந்தினால் களைப்புற்றிருந்ததால் அவர்களும் படுக்கச் சென்றார்கள். யூதித்து கூடாரத்திற்குள் தனிமையாய் விடப்பட்டார். மதுமயக்கத்தில் இருந்த ஓலோபெரின் தன் படுக்கை மேல் விழுந்து கிடந்தான். யூதித்து தம் பணிப்பெண்ணிடம் படுக்கை அறைக்கு வெளியே நிற்கும்படியும் நாள்தோறும் செய்து வந்தது போல தாம் வெளியே வரும் வரை காத்திருக்கும்படியும் கூறினார். வேண்டுதல் செய்ய தாம் புறப்பட விரும்புவதாக அவளிடம் சொன்னார். இதையே பகோவாவிடமும் தெரிவித்திருந்தார். அனைவரும் அங்கிருந்து அகன்றனர். சிறியோர் முதல் பெரியோர் வரை யாருமே படுக்கை அறையில் விடப்படவில்லை. ஓலோபெரினின் படுக்கை அருகே யூதித்து நின்று கொண்டு, ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளே, எருசலேமின் மேன்மைக்காக இவ்வேளையில் நான் செய்யவிருப்பதை கண்ணோக்கும். உமது உரிமை சொத்தாகிய இஸ்ராயேலுக்கு துணை புரியவும் எங்களுக்கு எதிராக எழுந்துள்ள பகைவர்களை அழிக்கும்படி நான் செய்த சூழ்ச்சியை செயல்படுத்தவும் இதுவே தக்க நேரம் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பிறகு ஓலோபெரினின் தலைப்பக்கம் இருந்த தூணுக்கு சென்று அதில் மாட்டியிருந்த அவனது வாளை யூதித்து எடுத்தார். அவனது படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்துக் கொண்டு, இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று வேண்டினார். பிறகு தம் வலிமையெல்லாம் கொண்டு அவனது கழுத்தை இருமுறை வெட்டி தலையை துண்டித்தார். அவனது உடலை படுக்கையிலிருந்து கீழே தள்ளினார். மேற்கவிகையை தூண்களிலிருந்து இறக்கினார். சிறிது காலம் தாழ்த்தி வெளியே சென்று ஓலோபெரினின் தலையை தம் பணிப்பெண்ணிடம் கொடுத்தார். பணிப்பெண் ஓலோபெரினின் தலையை தன் உணவு பைக்குள் வைத்துக் கொண்டாள். பிறகு அவர்கள் இருவரும் தங்கள் வழக்கம் போல வேண்டுதல் செய்ய ஒன்றாய் வெளியேறினார்கள். பாளையத்தின் வழியாய்ச் சென்று பள்ளத்தாக்கை சுற்றி மலை மீது ஏறி பெத்தூலியாவுக்கு போய் அதன் வாயிலை அடைத்தார்கள். வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்தவர்களை நோக்கி யூதித்து தொலையிலிருந்தே, திறங்கள், வாயிலை திறங்கள், கடவுள், நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் இஸ்ராயேலருக்கு தம் வலிமையையும் நம் பகைவர்களுக்கு எதிராய் தம் ஆற்றலையும் என்று வெளிப்படுத்தியுள்ளார் என்று கத்தினார்.
நகர மக்கள் யூதித்துடைய குரலை கேட்டபோது வாயிலுக்கு விரைவாக இறங்கி வந்து மூப்பர்களை அழைத்தார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் சேர்ந்து ஓடி வந்தார்கள். யூதித்து வந்து சேர்ந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் வாயிலை திறந்து அப்பெண்களை வரவேற்றார்கள். தீ மூட்டி ஒளி உண்டாக்கி அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். யூதித்து அவர்களிடம் உரத்த குரலில், கடவுளை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், கடவுளை போற்றுங்கள். இஸ்ராயேல் இனத்தார் மீது அவர் தம் இரக்கத்தை பொழிந்துள்ளார். நம் பகைவர்களை என் கையால் இன்று இரவே அழித்துவிட்டார் என்று அறிவித்தார். பிறகு பையிலிருந்து ஓலோபெரினின் தலையை வெளியே எடுத்து அவர்களிடம் காட்டி, இதோ அசீரிய படைத்தலைவன் ஓலோபெரினின் தலை, இதோ மேற்கவிகை, இதன் கீழ்தான் அவன் குடிமயக்கத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் ஒரு பெண்ணின் கையால் அவனை வெட்டி வீழ்த்தினார். ஆண்டவர் மேல் ஆணை, நான் சென்ற பாதையில் என்னை காப்பாற்றியவர் அவரே. என் முகத்தோற்றமே அவனை வஞ்சித்து அழித்தது. நான் கரைபடவோ இழிவுறவோ அவன் என்னுடன் பாவம் செய்யவில்லை என்றார். மக்கள் யாவரும் பெரிதும் மலைத்து போயினர். தலை குனிந்து கடவுளை தொழுது, எங்கள் கடவுளே, நீர் போற்றி, நீரே என்று உம் மக்களின் பகைவர்களை அழித்தொழித்தீர் என்று ஒருவாய்ப்பட போற்றினர். பின்னர் ஊசியா யூதித்திடம், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. அவரே நம் பகைவர்களின் தலைவனது தலையை வெட்டி வீழ்த்த உன்னை வழிநடத்தியிருக்கிறார். கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. ஏனெனில் நம் மக்களினத்தார் ஒடுக்கப்பட்ட போது நீ உன் உயிரை பணயம் வைத்தாய். நம் கடவுள் திருமுன் நேர்மையாக நடந்து நமக்கு வரவிருந்த பேரழிவை தடுத்துவிட்டாய் என்றார். அதற்கு மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும் என்று உரைத்தனர். யூதித்து ஆகமம் அதிகாரம் 14. பிறகு யூதித்து மக்களிடம் பின்வருமாறு கூறினார். சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இத்தலையை எடுத்துக்கொண்டு போய் உங்களது நகர மதில் மேல் தொங்கவிடுங்கள். பொழுது விடிந்து கதிரவன் எழுந்தவுடன் நீங்கள் அனைவரும் படைக்கலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் வலிமை படைத்த அனைவரும் புறப்பட்டு தங்களுக்கு ஒரு படைத்தலைவனை அமர்த்தி கொண்டு சமவெளியில் உள்ள அசீரியரின் முன்னணி காவலரை தாக்க இறங்குவது போல நகரை விட்டு வெளியேறுங்கள். ஆனால் கீழே இறங்கிச் செல்ல வேண்டாம். உடனே அசீரிய காவலர்கள் தங்களுடைய படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் பாளையத்துக்குள் நுழைவார்கள். தங்கள் படைத்தலைவர்களை எழுப்புவார்கள். இவர்கள் ஓலோபெரினின் கூடாரத்துக்கு ஓடுவார்கள். ஆனால் அவனை காண மாட்டார்கள். ஆகவே அவர்கள் பேரச்சத்தால் பீடிக்கப்பட்டு உங்களிடமிருந்து தப்பி ஓடுவார்கள். அப்பொழுது நீங்களும் இஸ்ராயேல் நாட்டு எல்லைகளில் வாழும் அனைவரும் அவர்களை துரத்திச் சென்று வழியிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். இதை செய்யும் முன் அம்மோனியராகிய அக்கியோரை என்னிடம் அழைத்து வாருங்கள். இஸ்ராயேல் இனத்தாரை புறக்கணித்து அக்கியோர் சாகும்படி நம்மிடம் அனுப்பி வைத்தவனை அவர் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே மக்கள் ஊசியா வீட்டிலிருந்து அக்கியோரை அழைத்து வந்தார்கள். அவரும் வந்து மக்கள் கூட்டத்தில் இருந்த ஓர் ஆள் கையில் ஓலோபெரினின் தலையை கண்டவுடன் மயங்கி குப்புற விழுந்தார். மக்கள் அவரை தூக்கிவிட அவர் யூதித்தின் காலடியில் விழுந்து வணங்கி அவரிடம், யூதாவின் கூடாரங்களிலெல்லாம் நீர் புகழப் பெறுவீராக. எல்லா நாடுகளிலும் உமது பெயரை கேள்விப்படுவோர் அனைவரும் அச்சம் கொள்வர். இந்நாள்களில் நீர் செய்த அனைத்தையும் இப்போது எனக்கு எடுத்துச் சொல்லும் என்று வேண்டினார். எனவே யூதித்து தாம் வெளியேறிச் சென்ற நாள் முதல்
அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த அந்நேரம் வரை ஆற்றியிருந்த செயல்கள் அனைத்தையும் மக்கள் முன்னிலையில் அக்கியோரிடம் விரித்துரைத்தார். யூதித்து பேசி முடித்ததும் மக்கள் பேரொலி எழுப்பினார்கள். அவர்களது நகர் எங்கும் மகிழ்ச்சி குரல் ஒலித்தது. இஸ்ராயேலரின் கடவுள் செய்திருந்த அனைத்தையும் அக்கியோர் கண்டு அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். விருத்த சேதனம் செய்து கொண்டு இஸ்ராயேல் இனத்தோடு தம்மை இணைத்துக் கொண்டார். பொழுது புலர்ந்தவுடன் இஸ்ராயேலர் ஓலோபெரினின் தலையை மதில் மேல் தொங்கவிட்டார்கள். பிறகு எல்லாரும் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அணி அணியாக மலைப்பாதைகளில் இறங்கிச் சென்றார்கள். அசீரியர்கள் இவர்களை கண்ணுற்ற போது தங்கள் தலைவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். இவர்கள் படை தலைவர்களிடமும் ஆயிரத்தவர் தலைவர்களிடமும் தங்கள் ஆளுநர்கள் அனைவரிடமும் சென்றார்கள். ஓலோபெரினின் கூடாரத்துக்கு சென்று அவனுடைய உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாயிருந்தவனிடம், நம் தலைவரை எழுப்பிவிடும், அந்த அடிமைகள் முழுதும் அழிந்து போகும்படி நம்மேல் போர் தொடுக்க துணிந்து கீழே இறங்கி வருகிறார்கள் என்று கூறினார்கள். ஆகவே பகோவா உள்ளே சென்று கூடாரத்தின் கதவை தட்டினான். ஏனெனில் ஓலோபெரின் யூதித்துடன் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஒரு மறுமொழியும் வராததால் அவன் கதவை திறந்து படுக்கை அறைக்குள் சென்றான். கட்டில் அருகே ஓலோபெரின் தரையில் இறந்து கிடந்ததையும் அவன் தலை துண்டிக்கப்பட்டிருந்ததையும் கண்டான். உடனே பெருங்கூச்சலிட்டான். அழுது புலம்பி உரக்க அலறி தன் ஆடையை கிழித்து கொண்டான். பிறகு யூதித்து தங்கியிருந்த கூடாரத்துக்குள் நுழைந்தான். அங்கு அவரை காணாததால் வெளியே மக்களிடம் ஓடி வந்து உரத்த குரலில், அந்த அடிமைகள் நம்மை ஏமாற்றிவிட்டார்கள். ஓர் எபிரேய பெண் நெபுகத்நேசர் மன்னரின் குடும்பத்துக்கே இழிவு இழைத்து விட்டாள். இதோ ஓலோபெரின் தரையில் கிடக்கிறார், அவரது தலையை காணோம் என்று கத்தினான். அசீரிய படைத்தலைவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட போது தங்கள் மேலாடையை கிழித்துக் கொண்டார்கள். பெரிதும் கலக்கமுற்றார்கள். அவர்களுடைய அழுகை குரலும் பெரும் கூச்சலும் பாசறை எங்கும் ஒலித்தன. நன்மை செய்தவருக்கு எவர் தீமை செய்கிறாரோ அவர் வீட்டை விட்டு தீமை அகலாது. வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும். வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு. குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். மதிகேடர் கையில் பணம் இருப்பதால் பயன் என்ன? ஞானத்தை பெற்றுக்கொள்ள செலவிடுவாரா? அவருக்குத்தான் மனம் இல்லையே. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று யூதித்தினுடைய வாழ்வில் நீங்கள் செஞ்ச அந்த அழகான அற்புதத்தை போல எங்களுடைய வாழ்விலும் கடந்த காலத்தில் அழகாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்பா. நிறைய நேரங்களில் தாவீது நோக்கி சவுல் எத்தனை முறை அந்த அம்புகளை எரிந்த போதும் கூட, ஈட்டி எரிந்த போதும் கூட அவர் மேலே படாமல் நீங்கள் காப்பாற்றுனீங்க ஆண்டவரே. சிங்கத்தின் வாயிலேருந்து காப்பாற்றுனீங்க, அவரை கோலியாத்துக்கிட்டு இருந்து காப்பாற்றுனீங்க. அதே போல் யூதித்த அந்த கொடூரமான அந்த அசிரியர்களினுடைய படை வீரர்களிடமிருந்து, காப்பாளர்கள்கிட்ட இருந்து, அந்த ஓலோபெரின்ற அந்த அரக்கர்கிட்ட யூதித்த நீங்கள் அவங்களுடைய கற்பையும் அவங்களுடைய உயிரையும் நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்பா. அதே போல் எங்களுடைய வாழ்விலும் நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்சதை நினச்சி பார்த்துருக்கோம். தாவீதுக்கும் யூதித்துக்கும் செய்தது போல் எங்கள் வாழ்வில் செஞ்சுருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இனியும் நீங்கள் செய்வீங்க அப்பா, தொடர்ந்து நீங்கள் செய்வீங்க, அதை நாங்கள் நம்புகிறோம். அதற்கும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அம்மா, நீங்கள் யூதியத்தை போல விசுவாசத்திலும் தாழ்ச்சியிலும் ஜெபத்திலும் உடல் ஒருத்தலிலும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு, கணக்கில் முடியாத அளவுக்கு யூதித்தை விட நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் செய்திருக்கிறீங்கம்மா. அதே போல் நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து உங்களை போல் நாங்கள் பின்பற்றி தவமும் ஒருத்தரும் ஜெபமும் செஞ்சு ஆண்டவரோடு இருக்கணும், உங்களை அன்பு செய்யணும், ஆண்டவர் அன்பு செய்யணும். எங்களுக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் வேண்டாமா. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தந்துடலும் அம்மா. இந்த மாதிரியான ஒரு
மோசமான ஒரு பயங்கரமான சூழலில் ஆண்டவரை நம்ப, அவரையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தந்தரலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி பாருங்கள், ஒரு கேள்வி தான். மாதாவுக்கும் யாவேலுக்கும் யூதித்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? யாவேல் யார்? நமக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கூடாரத்தினுடைய முளையினால் வச்சு அந்த எதிரியினுடைய தலையை குத்தி கொன்னவங்க யாவேல். அதெல்லாம் தெபோரா வந்து பாடுவாங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நீதி தலைவர்களில் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். யூதித் யார்? கத்தியினால் எதிரினுடைய தலையை வெட்டி எடுத்தவங்க. அவங்க தலையை குத்துனாங்க யாவேல், இவங்க தலையை வெட்டுனாங்க, மாதா தலையை நசுக்குனாங்க. எப்படி? இவங்க கூடாரத்தின் முளையினால், இவங்க உழவனுடைய கத்தியினால், மாதா தன்னுடைய வயிற்றின் கனியினால், தன்னுடைய வயிற்றில் அவங்க தாங்கியிருந்த கடவுளின் வாக்கினால். யாவேல என்னன்னு சொல்லி புகழ்ந்தாங்க? நம்ம நீதி தலைவர்களில் வாசிக்கிறோம் அன்பர்களே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீன்னு சொல்லி வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில். இங்கே யூதித் என்ன சொல்கிறாங்க? 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்னர் ஊசியா யூதித்திடம், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசை பெற்றவள். எல்லா பெண்களையும் விட நீ ஆசை பெற்றவர். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி, அவர் நம் பகைவரின் தலைவனது தலையை வெட்டி வீழ்த்தி உன்னை வழி நடத்தி சென்றார். அன்பர்களே, எல்லா பெண்களும் ஆசை பெற்றவர், கடவுளும் ஆசை பெற்றவர். எலிசபெத் அம்மாள் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு என்ன சொல்கிறாங்க? பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீர், உன் வயிற்றின் கனியாகிய யார்? ஆண்டவரும் ஆசை பெற்றவர். பாருங்க, இங்கே யூதித்தை ஆசை பெற்றவர்னு வாழ்த்துறாங்க. எல்லா பெண்களிலும் அவங்களுடைய உடனே கடவுளையும் வாழ்த்துறாங்க, யாவையிலையும் அங்கே அப்படி தான் வாழ்த்துறாங்க. பெண்களுக்குள், கூடாரத்தில் தங்கக்கூடிய எல்லா பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர். யூதித்து உலகில் வாழும் எல்லா பெண்களுக்குள் ஆசை பெற்றவர். அப்போ ஏன் தூய ஆவியானவர் இந்த ஒரு வசனத்தை எடுத்து புனித எலிசபெத், ஏன்னா நம்ம என்ன வாசிக்கிறோம்? புனித எலிசபெத் அம்மாள் தூய ஆவியானவரினால் முற்றிலுமாய் நிரப்பப்பட்டு உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உன் வயிற்றின் கனியும் ஆசை பெற்றதுன்னு தூய ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு கத்துறாங்க, உரத்த குரலில் அறிக்கையிடுறாங்க. ஏன் ஆவியானவர் இந்த வசனத்தை இன்ஸ்பயர் பண்ணணும்? ஏன்னா ஆவியானவர் சொல்கிறாரு, இதோ வரலாறுல இந்த யாவேல இப்படி தான் வாழ்த்துனாங்க. ஏன்னா அவங்க எதிரியின் தலையை இப்படி தான் நசுக்குனாங்க, குத்துனாங்க. யூதித்தை இப்படி தான் வரலாறை வாழ்த்துனாங்க. அப்படி தான் நான் வாழ்த்தி எழுத வச்சிருக்கிறேன். அதே போல் இந்த டைம் மனுஷன் எதிரி கிடையாது, கடவுளின் எதிரியாகிய சாத்தான், பாவம், சாவு, இந்த மூன்றையும் வீழ்த்துவதற்கு மாதா பயன்பட்டதுனால தான் அதே வாசனத்தை எடுத்து ஆவியானவர் உணர்த்தி எலிசபெத் அம்மாள் வழியாக பேச சொல்கிறார். அன்பர்களே, மாதாவை வாழ்த்த சொல்கிறார். இப்போ மாதா இதோ அடிமை சொற்படி எனக்கு ஆகட்டும் சொன்னாங்களோ, அப்போது மாதா அவங்களுடைய அழகான காலினால், அந்த பிஞ்சு காலினால் சாத்தானின் தலையை நசுக்கினார்கள். அவ்வளோ அது 33 வருஷம் கழித்து ஆண்டவர் சிலுவையில் அதை செஞ்சு முடித்தார். ஆனால் எப்போ மாதா ஓகே சொன்னாங்களோ அப்போ அது நடந்துடுச்சு. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டார்னா முடிஞ்சிச்சு, ஆண்டவரை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால தான் சாத்தானுக்கு தெரிஞ்சு, அவங்க எப்போ ஓகே சொன்னாங்களோ அப்போவே அவன் கதை முடிஞ்சிருச்சு. சிலுவை வரைக்கும் போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா சிலுவையில் அவர் அதை செஞ்சுருவார்னு சாத்தானுக்கும் தெரியும், மாதாவுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஸோ மாதா என்றைக்கு ஓகே சொன்னாங்களோ அப்போவே முடிஞ்சிச்சு. அதே போல் இன்னொரு பெண் நம்ம நீதி தலைவர்களில் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த பெண்ணுக்கு பெயர் இல்லை, பெண், அவ்வளோதான், ஒரு பெண். அதனால தான் மாதாவும் அதே போல் பெண்ணுன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. யோவான் நற்செய்தியிலையும் சரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துலேயும் சரி. ஸோ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க? இந்த அபிமெலேக்குன்ற அவர் கிதியோனுடைய மகன், அவரே தன்னை தானே அரசன் சொல்லி அவனே தன்னை அரசனாக மாற்றிக்கும்போது அவர் உள்ளே போகிறாரு. மேலே அந்த கோபுரத்துலேருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி அபிமெலேக்கு தலையில் போட்டு அவருடைய தலையை நசுக்கிறாங்க. அங்கேயும் ஒரு பெண்,
ஸோ யாவேல், யூதித்து, இந்த பெயர் சொல்லப்படாத ஒரு பெண் எல்லாம் தேவமாதாவினுடைய முன்னடையாளம். இவங்கெல்லாம் சும்மா முன்னடையாளம். ஏன்னா இவங்கெல்லாம் மனுஷ எதிரிகளை வீழ்த்தினாங்க, இஸ்ரேலின் எதிரியை வீழ்த்தினாங்க. மாதா கடவுளின் எதிரியை வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. அன்பதில் அந்த இடத்துல உனது நம்பிக்கைன்னு வர இடத்துல உனது புகழ் ஒருபோதும் நீங்காதுன்னு ஆக்சுவலாக ஒரு சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுது. ஸோ கடவுளுடைய ஆற்றலை நினைவு கூறுற மனிதர்கள் உள்ளத்திலிருந்து யூதித்தோடைய புகழ் எப்பொழுதும் நீங்காதான். அதான் மாதம் சொல்கிறாங்க, இந்நாள் முதலாம் தலைமுறை என்னை எப்பயுமே பேர் விடையான்னு சொல்லுங்க. ஏன்னா யூதித்துக்கே அந்த ஆசீர்வாதம் தான், யாவேலுக்கே இந்த ஆசீர்வாதம் தான். உண்மையான எதிரியை வீழ்த்தின மாதாவுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வரும். திரும்பவும் 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், அக்கியோர் மயக்கம் உழந்து திரும்ப எழுந்திரிச்சு என்ன ஓலபர்னுடைய தலையா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாரு. அவர் சொல்கிறார், அவர் யூதித்தின் காலடியில் விழுந்து வணங்கி அவரிடம், யூதாவின் கூடாரங்களிலும் நீர் புகழ் பெற்றவராக, எல்லா நாடுகளிலும் உமது பெயர் கேள்விப்படுவோர் அனைவரும் அச்சம் கொள்வர். இப்படி ஒரு பெண் தலையை வெட்டி கொண்டு வந்து தூக்கி காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணுவாங்க மாதா. அன்பாதவர்களே, மாதா இதை தான் செய்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தப்பறைகள் வருதோ திருச்சிபையில் உள்ளே அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே விட்டோன்னா போதும், 4 ஜெபமாலை தான் அதுக்கான டோர். முழு அர்ப்பணம் தான். அதை நம்ம முழுசாக மாதவ 33 நாள் அர்ப்பணித்து 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா வி ஓப்பன் த டோர் ஃபார் மதர் மேரி. மாதாவை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான கதவுகளை திறக்கிறோம். அவங்க அந்த கூடாரத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எவமெல்லாம் ஓலோபர்னா இருக்கானோ அவனுக்கு தெரியாமல் விழுந்து மயங்கி கிடப்பான். மாதா அவனுடைய வாழை எடுத்து தலையை வெட்டி கொண்டு வருவாங்க. மனமாற்றம் வேணுமா? நம்ம ஒருத்தர் மாதாவுக்கு நம்மை அர்ப்பணித்து 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தா we will see the change. எப்போன்னு என்னால் சொல்ல முடியாது அன்பர்களே, கடவுளுக்கு தான் தெரியும். ஐ cannot guarantee. பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 7 நாள் வச்சு 9 நாள் வச்சு. you will see. உங்களுக்குள்ளே ஒரு மன அமைதி வருது, ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்கள். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க அன்பர்களே. அதனால தான் மாதாவுடைய பேர் அவனுக்கு நடுங்க வைக்கும், மாதாவுடைய பேர் அவனுக்கு அருவருப்பாக இருக்கும், மாதாவுடைய பேர் அவனுக்கு பயப்படும். அந்த அக்கியோர் பாருங்கள், ஒரு இஸ்ரேல் அல்லாதவர். அவர் பாருங்கள் என்ன நடக்குது. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் உறுதியாய் இஸ்ரேலின் கடவுளை நம்பினார். அவர் ஒரு இஸ்ரேல் அல்லாதவர், ஆனால் கடவுளை நம்புகிறார். அது மட்டும் இல்லை, அவரை உடனே மனமாற்றம் அடைஞ்சு ஒரு யூதனாக மாறுறார். அன்பர்களே, காணவர் திருமணத்தில் ஆண்டவர் இயேசுவை மாதா அந்த அந்த அற்புதத்தை செய்ய சொன்னதுக்கப்புறம், ஆண்டவர் செஞ்சதுக்கப்புறம் எப்படி முடியுது அந்த நிகழ்வு? யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறாரு, இதனால் அவருடைய சீடர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டார்கள். இங்கே என்ன நடக்குது? யூதித்தை சந்தித்தவர்கள் யாவை இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு யூத மதத்தை தழுவுகிறார்கள். அன்பர்களே, அதனால தான் பாருங்கள், மாதா எங்கெங்கெல்லாம் வராங்களோ கத்தோலிக்க அல்லாதவர்கள், பிரிந்து போன சகோதரர்கள், கிறிஸ்தவர்களே இல்லாதவர்கள் எல்லாரும் மாதாவை தேடி வராங்க. ஏன் என்ன நடக்குதுன்னெலாம் தெரியாது. ஆனால் யூதித்தை போல தான் உள்ளே போனால் ஓலபர்னை கூட கடவுளை ஏற்றுக்க வச்சுருவாங்க, எதிரியை கூட கடவுளை ஏற்றுக்க வச்சுருவாங்க. அந்த தான் மாதாவுடைய ஸ்ட்ரென்த். ஏன்னா மாதாவுடைய தாழ்ச்சி தான் அவங்களுடைய வல்லமை. முழுசாக கடவுளால் நிரப்பப்பட்டிருக்காங்க. கடவுளை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை மாதா கிட்ட. அன்பர்களே, இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த யூதித்தை, புதிய யூதித்தை ஆகிய மாதாவை வீட்டுக்குள்ளே வரவிடுங்க அன்பர்களே. மனசுக்குள்ளே, வாழ்க்கையில், ஆன்மாவில் வரவிடுங்க. திங்ஸ் வில் சேஞ்ச். நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. சரி, நம்ம அதுக்கப்புறம் இன்றைக்கி யூதித்து புத்தகத்தில் பாருங்கள், யூதி புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எரேமியாவை முடிச்சிடும். எரேமியாவில் சின்ன விளக்குறை தான் பாருங்கள். 42ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், 10 நாட்கள் முடிவில் தான் எரேமியாவுக்கு கடவுளுடைய வார்த்தை வருது நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து அப்போனா எரேமியா போய் நீங்கள் என்னன்னு சொல்லி ஆர்டர்கிட்ட கேட்டுட்டு வாங்க சொல்லி போய் சரி நான் ஜெபிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி போய் ஜெபிக்கிறாரு. பாருங்கள், எரேமியாவுக்கே அவர் 10 நாள் ஜெபிச்சதுக்கப்புறம் 10ஆவது நாள் இறுதியில் தான் அவருக்கு கடவுளுடைய வாக்கு வருது அன்பர்களே. ஸோ அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஒரு சில நாள் நம்ம வைக்கிறோம், அதுக்காக நம்ம உடனடியாக வரணும்னு யோசிக்க முடியாது. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எரேமியாவுக்கு 10 நாள்னால் நமக்கு, தானியேலுக்கு 21 நாள், நமக்கு எத்தனை நாள் யோசிச்சு பார்க்கணும் அன்பர்களே. லெட்ஸ் கீப் ப்ரேயிங். பொறுமையாக இருப்போம், காத்திருப்போம். ஆண்டவர் ஒரு நாள் பேசுவார்.
11ஆம் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் அஞ்சு நடுங்க வேண்டாம், பாபிலோனியர் மன்னனுக்கு இனி அஞ்ச வேண்டாம், நீங்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் உங்களை மீட்கும் பொருட்டு அவருடைய கை நின்று உங்களை விடுவிக்கும் பொருட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். பாருங்கள், திரும்பவும் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். அவனுக்கு உங்கள் மீது மனமிறங்கி உங்கள் சொந்த நாட்டுக்கு நீங்கள் திரும்பி வர செய்வான். அன்பாந்தர்களே, அவன் இரக்கம் காட்டுவான். ஆண்டவர் சொல்லார், இல்லை காட்ட மாட்டான்றாங்க. பாருங்களேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ சொல்லு. ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் சொல்லணும். ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக பார்க்குறாங்க. எகிப்தில் வந்து சேஃபாக இருக்கும், அந்த மண் பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கான், பார்வோன் மண், சாப்பாடு இருக்குது, வேறு என்ன வேணும்? இங்கேயே நம்ம கஷ்டப்படணும். அன்பாந்தர்களே, சில சமயம் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்காமல் சிலுவை விட்டு ஓடுறதுனால தான் நமக்கு மனமாற்றம் வர மாட்டேங்குது. சில சமயம் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கணும், அதுக்குள்ளே போகணும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நான் குடிக்கும் துன்ப கிணத்துலேருந்து நீ முன்னால் குடிக்க முடியுமா? நான் பெறக்கூடிய அந்த ஞானஸ்தானத்துலேருந்து நீ முன்னால் பெற முடியுமா? அந்த பேப்டிசம் நம்ம வாங்கணும் அன்பாந்தவர்களே. துன்பத்தின் சஃபரிங்கினுடைய பேப்டிசம், அது நம்மை மாற்றும். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம யூதித் புத்தகத்துக்குள்ளே போவோம். அன்பாந்தவர்களே, யூதித்தில் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள், முதல்ல அந்த 4 வசனங்கள் பாருங்கள். யூதித்து ரெடியாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க, சாப்பாடு கட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா தானியலை போல் அங்கே இவங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய ஏதாவது சாப்பாடு இருக்கலாம், அவங்க ஏதாவது படைச்சிருக்கலாம் அவங்களுடைய கடவுளுக்கு. ஸோ அவங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ஆனால் நாலாம் அன்பாந்தவர்களே, யூதித்த இடத்துல இருந்தேன்னா சரி, அவங்க கொடுக்குற சாப்பாடு நல்லா அப்படியே செம்மையாக அரச சாப்பாடாக தான் இருக்கும், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஆனால் அவங்க பாருங்கள், அந்த கேவலமான சில்லித்தனமான இந்த போஜன பிரியத்துக்கெலாம் இடம் கொடுக்கல. அவங்க அவங்களுடைய சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறாங்க. சிம்பிளான ஒரு ப்ரெட்டு, வைனு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திராட்சை ரசம் வந்து ஒரு கலாச்சாரத்தில் அவங்களுடைய உணவினுடைய ஒரு பகுதி. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மோசேவினுடைய அந்த சாப்பாடு சட்டத்தை கூட அவங்க மீறக்கூடாது. ஏன்னா மீறிட்டாங்கன்னா இவங்களோட கடவுளோட எப்படி இருப்பார்? கடவுளே அவங்களே சொல்கிறாங்க, சாப்பாடின் உணவினுடைய அந்த சட்டங்களை கூட, உணவு வகைகளினுடைய சட்டத்தை கூட அவங்க மீறாமல் இருந்தாங்கன்னா அவங்க எந்த பாவமும் செய்யாமல் இருக்காங்க. அப்படின்னா ஒரு வீணியல் சீன் கூட நம்ம செய்யக்கூடாது, அற்ப பாவம் கூட செய்யக்கூடாது. கடவுள் நம்மளை விட்டுட்டு போவார்னு சொல்ல வரல, அந்த சாங்டிஃபைங் கிரேஸை நம்ம இழந்துருவோம். அந்த நம்மை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த அருளை நம்ம இழந்து விடுவோம். நம்ம சில சமயம் இந்த மாதிரி ஸ்க்ரூப்லெஸ்ஸாக டிலிஜெண்ட்டாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோமா? அதுதான் கேள்வி அன்பர்களே. நம்ம நிறைய டைம் சூழலை பார்த்துட்டு இந்த டைமில் ஓகே நம்ம வந்து ஜெபிக்க முடியாது, இந்த டைமில் நம்ம இந்த பக்தி செய்ய முடியாது, நம்ம நிறையா சூழல்கள் நம்மை மாற்றுது. ஆனால் யூதித்து சூழலெல்லாம் அலசி ஆராய்ந்து கணித்து அதுக்கேற்ற மாதிரி நான் அங்கேயும் பரிசுத்தமாக இருக்கணும், அங்கேயும் என் ஜெபத்தை விடக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நான் ஜெபிக்கிறதுக்கு நான் இந்த டைமுக்கு போவேன், என்னை நீங்கள் அனுமதிக்கணும். அவனும் ஓகேன்னு சொல்கிறாரு. அன்பர்களே, நான் கடவுளுக்கு ஜெபிக்கணும்னு முடிவு எடுத்தோன்னா எதுவுமே நமக்கு தடையே வராது அன்பர்களே. அவங்க சொல்லாங்க பாருங்கள், 4ஆம் வசனத்தில் அந்த ஃபெய்த் சொல்லாங்க பாருங்கள், உனக்கு சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்? அவங்க சொல்கிறாங்க, என் தலைவரே, உயிர் மேல் ஆணை, அடியவள் என்னிடம் உள்ள உணவுப் பொருட்கள் தீர்ந்து போவதற்கு முன்னரே ஆண்டவர் தம் திட்டமில்லதை என் வழியாய் செயல்படுத்துவார். அவங்க வேற ஒரு திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. ஓலபர்னு வந்து இவங்களுடைய திட்டம் என்ன, இஸ்ரேலை போய் கைப்பற்றுறது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். பாந்தர்களே, ஆபிரகாம் ஈசா கிட்ட சொன்னது போல், ஈசா கேட்குற, அப்பா நம்ம பலி செலுத்த போகிறோம், மாடு எதையுமே காணாமேப்பா அப்படின்னா, கடவுள் கொடுப்பார்ப்பா. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும் ஈசாக்கை தான் பலியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி. கடவுள் அதேமாரி கொடுத்தாரு. எவ்வளோ ஃபெய்த் அஃபர்மேஷன் பாருங்கள் நண்பர்களே. ஜெபத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான், சும்மா நம்மளாம் அப்படி சொல்ல முடியாது, கடவுள் அதெல்லாம் என்ன செஞ்சு முடிப்பார், நம்மளா சொல்கிறதெல்லாம் நடக்காது நண்பர்களே. ஆவியானவர் நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது நமக்குள்ளே லைட்டாக உண்மையிலுமே உணர்த்துவார். அப்போது நம்ம அதை சொல்லும்போது நமக்கு ஜெபிக்கும், ஓகே இது நடக்கும், கடவுள் செய்வார் அப்படின்னு நம்மளா கண்மூடித்தனமாக முடிவெடுத்தாலும் நடக்காது. நம்ம உந்தப்படணும் நண்பர்கள், நமக்குள்ளே இருந்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுப்பார். ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களே. 9ஆம் வசனம் பாருங்கள், அவங்க மாலையில் உணவு அருந்தும் வரை கூடாரத்துக்குள்ளேயே தங்கியிருப்பார். அதில் அப்படின்னா அவங்க மேபி காலையிலேருந்து அவங்க சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங் எடுத்துருக்குறாங்க. 1 மீல் இடையே தான். அப்போ கொஞ்சம் அப்பம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை வச்சு அந்த 3-4 நாள் தாக்கு பிடிக்கணும். அந்த நாள் முடிச்சு கூடாரத்தில் தங்கி என்ன செஞ்சுருப்பாங்க?
ஜெபிச்சுட்டு இருந்திருப்பாங்க அன்பாந்தர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஓலபர்னஸ் அவங்கள வந்து எப்படியாவது பலாத்காரம் பண்ணணும்னு சொல்லி அவங்கள வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் மதுவில் மயக்கத்தில் இருந்தான். அன்பாந்தர்களே, அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஜெபிச்ச ஜெபம், அவங்க அங்கே போயிட்டு 3 நாள் ஜெபிச்சிருக்காங்க. அந்த உணவுனால் தீட்டுப்படுத்தவில்லை. இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறது யூதித்த ஆண்டவர் சும்மா விடுவார் அன்பாந்தர்களே? உள்ள எதிரினுடைய கூடாரத்துக்குள்ளே போய் அவனுடைய முகாமுக்குள்ளேயே போய் அவன் தலையை வெட்டி கொண்டு வரத்துக்கு ஆண்டவர் அவங்க கூட போவார். ஸோ அவங்க பாருங்கள், வெட்டுறதுக்கு முன்னாடி கூட பாருங்கள், 5ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இவ்வளோ நாள் ஜெபிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்மளாம் என்ன நினைப்போம், ஓகே நம்ம முதல்ல போய் வெற்றுவாயா. ஆனால் அவங்க அந்த இடத்துல கூட நின்றுட்டு ஆண்டவரே எனக்கு வலிமையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. வெட்ட போகிறது அவங்க தான், ஆனால் வலிமையை கடவுள் தரணும்னு ஜெபிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஞானமும் புரிதலும் பாருங்கள் நண்பர்களே. நம்ம ஒரு அருளிந்த மாதிரியாவது ஜெபிக்கிறோமா நம்மளுடைய முக்கியமான வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய அந்த டேவை துவங்கிறதுக்கு முன்னாடி, அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ப்ரே, ஒரு அருளிந்த மாதிரியை ஜெபிக்கலாம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்கள், அங்கே தொங்கு விடப்பட்டிருந்த அவருடைய வாளை எடுத்து, ஓலபர்னுடைய வாளை எடுத்து அவருடைய கழுத்தை வெட்டுறாங்க. அன்பாந்தர்களே, நான் வந்து யூதியத்தோடைய இடத்துல இருந்தேன்னா நம்ம எப்படி வெட்ட போகிறோம், ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் யோசிச்சு நம்ம வந்து நானே வந்து ஒரு மாதிரி பயந்து குழப்பப்பட்டிருப்பேன். அன்பாந்தர்களே, இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த ஒயினும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் ஒரு நாள் ஏதாச்சும் நல்லா குடிப்பான். அந்த டைமில் நம்ம ஒயினை குடிப்போம். கரெக்டாக இவங்க குடிச்சிக்கிறாங்க. அவன் ஓவராக குடிச்சு மயக்கத்தில் கிடக்கிறான். நம்ம கொல்றதுக்கு எதாவது பிளான் பண்ணுவோம்ல, ஆனால் யூதித்து எந்த பிளானும் இல்லை. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, இது யோசிச்சு பாருங்க நண்பர்களே, அந்த பந்தியை, அந்த திருவிழாவை, அந்த சாப்பாடு, அந்த உணவு பந்தியை யார் ஆயத்தம் செஞ்சா? அந்த பார்ட்டியை, அந்த பேங்க்வெட்டை ஓலபர்ன் தான் செய்கிறான். யூதித் எதுவுமே செய்யலை. யூதித் செஞ்சது ஒன்று தான், நாள் முழுதும் கூடாரத்திலிருந்து ஜெபித்தார்கள். இங்கே ஜெபிக்க அங்கே ஆண்டவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதுக்காக இவங்க பேசிவா இல்லை, இவங்களும் போய் செய்ய வேண்டி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிடறாரு. ஸோ அவனா வந்து சாப்பாடு விருந்து வைக்கிறான், அந்த விருந்துக்கு இவங்களை கூப்பிட்றான், இவங்க அங்கே போகிறாங்க. அந்த ரூமில் அங்கே தொங்க விடப்பட்டிருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஓலபர்னஸே இல்லை, அவனுடைய அவனுடைய பணியாளர்களோ வந்து அவருடைய அந்த வாளை அந்த இடத்துல மாட்டிட்டு போயிருந்துருக்கலாம். ஆண்டவர் அங்கே செயல்பட்டு அந்த வாளை அங்கே வச்சுருக்காரு பாருங்கள். வாள் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? எதை வச்சு வெட்டியிருப்பாங்க? யோசிச்சுப்பா பண்ணுறது எல்லாமே ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சார். ஜெபத்தினுடைய வல்லமையை பாருங்கள். தாவீது இப்படி தான் கோலியாத்தோடைய வாழையே எடுத்து வெட்டினார். தாவீது எதையுமே நம்பாமல் போனார். அவர் அந்த கூழாங்கல்ல தான் போனார். எப்படி இங்கே ஓலபர்னஸ் மயங்கி விழுந்தானோ அதே போல் கோலியாத் கூழாங்கல்ல மயங்கி விழுந்தான். உயிர் இருந்திருக்கும் போல். அதெல்லாம் தாவீது அவருடைய கத்தியை எடுத்து எப்போ எது வேணுமோ அவருடைய திட்டத்தின்படி அதை செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருட்களை, நபர்களை எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். அன்பாந்தவர்களே, தாவீது பிளான் பண்ணிட்டுலாம் வாள் எடுத்துகிட்டு போகல. யூதித்து பிளான் பண்ணி வாள் எடுத்துகிட்டு போகல. அவங்க ஜெபிச்சுட்டு போனாங்க, வழி நடத்தப்பட்டாங்க ஆவியானவர்னால. என்ன செய்யணுமோ சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு மனசில் தோணுச்சு, சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க, அவ்வளோதான். மீதியை அவர் கொடுத்தார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. 10ஆம் வசனம் பாருங்கள். அவங்க வெளியே போகிறாங்க 2 பேரும். யோசிச்சு பாருங்க, எனக்கெல்லாம் பக்குன்னு இருக்குது. வெளியே நடந்து போகும்போது ஒரு வேளை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன எங்கே போகிறாங்க? ஆனால் அவங்க பார்க்கல. ஏன்னா எல்லோரும் விருந்தில் டயர்டாகிடும், எல்லோரும் நைட் ஆகிடுச்சு, எல்லாம் தூங்குறாங்க. அன்பாந்தர்களே, ஜெபத்தின் வல்லமே பாருங்கள். அவங்க போய் சேஃபாக உள்ளே போகிற வரைக்கும் யாருக்கும் தெரியல. எல்லாம் மயங்கியிருக்காங்க. ஆண்டவர் பாருங்கள் ஆழ்ந்த உறக்கத்தை வர வைத்தார். அவர் நினச்சா பாருங்கள். இதே போல் தான் தாவீது போய் சவுல்கிட்ட இருந்து அந்த ஈட்டி எடுத்தார். அந்த ஈட்டியும் அதோடு இருந்த அந்த தண்ணியினுடைய இந்த கோலையும் எடுத்துகிட்டு வெளியே வர வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. சவுல் வந்து அதே குகைக்கினுடைய வெளிப்பகுதியில் முன்பகுதியில் இருக்கார், பின்னாடி தாவீது இருக்கார். அவர் லைட்டாக உள்ளே வந்து பார்த்துருந்துருக்கலாம், இல்லை பார்க்கல. இவர் போய் அவருடைய ஆடையினுடைய நுனியை கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து போய் தந்தையே இங்கே பாருங்கள் அவங்களுடைய ஆடைன்னு சொல்லி காட்டுற அது வெளியே வர வரைக்கும் சவுல் தூங்கிட்டு இருக்கார். அன்பந்தர்களே, யோசிச்சு பார்ப்போமே, கடவுள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அன்பந்தர்களே. இது நம்ம சும்மாலாம் உள்ள கண்மூடித்தனமாக நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி போக முடியாது அன்பந்தர்களே. ப்ரிப்பேர் பண்ணணும். இவங்களை போல் தயாரிச்சுட்டு விசுவாசத்தோடு போகணும். அங்கே தான் விசுவாசம் செயல்படும். கண்மூடித்தனமாக போகிறது விசுவாசம் கிடையாது அன்பந்தர்களே.
நான் கடவுளோட ஒரு உறவில் இருக்கேன், அவரோட ஜெபிக்கிறேன், அவர் உணர்த்துறாரு, எனக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் அங்கே விசுவாசம் வேலை செய்யும். நான் விசுவாசத்தோடு அவர் சொல்கிறது நான் அந்த அடி எடுத்து வைப்பேன். நான் முட்டாள்தனமாக நினைக்கிறது, நான் என் திட்டத்தின்படி நினைக்கிறதுபடி நான் செய்கிறதெல்லாம் விசுவாசம் கிடையாது நண்பர்களே. அவர் சொல்லும்போது அது சேலஞ்சிங்காக இருக்கா, நான் இருந்தாலும் செய்வேன். உன் பையனை பலி கொடுக்குன்னு சொல்கிறாரா, அது எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கா, சவாலாக இருக்கா, இருந்தாலும் நான் செய்வேன். அது விசுவாசம். இது எல்லா நற்குணங்களும் மாதாவினுடைய முன்னடையாளம் நண்பர்களே. நான் கொடுப்பேன் என் மகனை, நான் ஓகே சொல்லுவேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என் ஆண்டவர்கிட்ட நான் ஓகே சொல்வேன். தைரியமாக இருந்தாங்க. 16ஆம் வசனம் பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உடனே பெருங்கூச்சலிட்டன, அழுந்து புலம்பி உறக்க அலறி தன் ஆடையை கிழித்து கொண்டார்கள். யார்? அசிரியர்களுடைய படை வீரர்கள். ஏன்? ஓலவனுடைய தலை காணோம். அன்பர்களே, எனக்கு உடனே நான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் அன்பர்களே. இந்த வீடியோட லிங்க்கில் ஜெபமாலை ஜெபிக்கிறதுனுடைய வல்லமை, ஜெபமாலை ஜெபிக்கிறதுனுடைய வல்லமையை பற்றி சாத்தான் பேய் ஓட்டக்கூடிய நம்ம கத்தோலிக்க குருக்கள் ரோம் நகரத்தில் ஜெபமாலையினுடைய ஃபீஸ்ட் அன்றைக்கி, மாதவனுடைய ஃபீஸ்ட் அக்டோபர் 7ஆம் தேதி அன்றைக்கி பேய் ஓட்டும்போது அவங்க ஆடியோ பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா திருச்சபை அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய முகம் தெரியும், பர்சனலாக அவங்க வாழ்வு பாதிக்கப்படலாம், அதனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு திருச்சபை. பட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கு கொடுக்குறோம், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஜெபமாலை ஜெபிக்கும்போது நம்மளுடைய குடும்பத்தில் சாத்தானால் உள்ளே நுழைய முடியாது, ஒன்றா சேர்ந்து நம்ம ஜெபிச்சோன்னா. ஜெபமாலையினுடைய வல்லமையை அந்த சாத்தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சவுண்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ அந்த சவுண்டை மேபி குறைச்சிக்கோங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் என்ன சொல்லுது, ஃபாதர் என்ன கேட்குறாரு, அந்த சாத்தான் அதுக்கு என்ன பதில் சொல்லுது எல்லாமே தெரிஞ்சுக்கும். அந்த சாத்தான் அப்படி கூச்சலிடும், எனக்கு அது பிடிக்கல, அவங்க பேரை சொல்லாத, அது எல்லாமே நடக்கும். இவங்க பாருங்கள், அந்த ஓலோபர்னில் நம்ம என்னன்னு பார்த்தோம், இவங்க சாத்தானுடைய ஒரு உருவகமாக பார்க்குறோம். கூச்சலிட்டு மாதா உள்ளே வந்தாங்கன்னா இதை தான் சாத்தான் பண்ணுதுங்க, தீயாவிங்க பண்ணுதுங்க. இன்னும் எக்ஸாசிசம் பண்ணுற ஃபாதர்ஸ் இது தான் சொல்கிறாங்க, பேய் ஓட்டக்கூடிய குருக்கள். அதை அழுந்து புலம்பி உறுத்தல் குறைட்டு ஆடை கிழிச்சு மாதா உள்ளே வந்தாங்கன்னா அதுதான் நடக்கும். ஏன்னா அவனால் நிற்க முடியாது மாதாவுடைய தாழ்ச்சிக்கு முன்னாடி. மாதாவுடைய அழகு, மாதாவுடைய தாழ்ச்சியும் நற்பண்பும் தான். ஒரு அருள் இந்த முறையை ஜெபிச்சோன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய ஆன்மாவிலும் அவன் இப்படி தான் கூச்சலிட்டுருப்பான். நம்ம ஒவ்வொரு முறை ஜெபமாலை ஜெபிக்கும் போதும் அவன் இப்படி தான் அலறுவான். ஐயோ அது மட்டும் வேணாம், ஜெபமாலை ஜெபிக்காத, எடுக்காத, நீ டயர்டாக இருக்க, வேண்டாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், கூச்சலிடுறான்னு அர்த்தம். இவங்கள மாதிரி. ஏன்னா மாதா உள்ளே வந்துட்டாங்கன்னா அவன் தலையை நசுக்கிடுவாங்க, வெட்டி தூக்கிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம். இன்றைக்கி நம்ம மாதாவை உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவோம். 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க முயற்சிப்போம். இன்றைக்கி யூதித்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மாதா நம்மளுடைய கூடாரத்தில், நம்ம வீட்டில், நம்ம ஆன்மாவில், நம்ம வாழ்க்கையில் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.